பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். நம்ம இருந்து மூலமாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கருணையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் நாளில் உடைய சுமந்தத்தில் இருக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மேலான கருணைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இதோ இந்த நாங்கள் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக, வர இருக்கிற பிள்ளைகளுக்காக, நேரலை வழியாக கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களது பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை முழுமையாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியபடியாக என்னுடைய பாதத்தில் வெளியில் இருக்கிற சுவாமி, நீர் தாமே எங்களுக்கு எல்லா விதத்திலையும் கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறதுனால கடந்த 7 மாதங்களாக உடைய மகிமையான காரம் கொண்டு நடத்தி வந்தேன். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த குறையும் இல்லாதபடி எல்லா நிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை வாழ வைக்க வேண்டியபடியாக உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஒரு பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று நமது பாடல் புத்தகத்தில் 30வது பாடல் பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடலாக நாம் இருக்கிறபடினால நாம் 30வது பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
அங்கமாக சங்கீதம் படிக்க கேட்போம். அது முறையாக நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 143 சங்கீதம். For the responsibility, Psalm 143. 143 சங்கீதத்தை நாம் முறையாக படிக்க ஆயத்தப்படுவோம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மருத்துவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறந்தவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாமையும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இரக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவனமாக விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சொல்ல வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேராகிய நம்மிலாத இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை உட்பட்டு பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தினார். பரமண்டலுக்கு ஈஸ்வர் வல்லமையுள்ள பிதாவாய் வலது பாசத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்ததற்காகவும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபை ஊழியத்திற்காக, இந்த தேசத்தினுடைய நலனுக்காக, நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுடைய ஆசிரியர்களுக்காக சுருக்கமாக யாராவது ஒருவர் ஜெபிக்க கேட்கிறேன். இதனாலுடைய ஆசிரியத்திற்காக, திருச்சபை பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக சுருக்கமாக ஜெபிக்க கேட்கிறேன். ஜெபியுங்கள். புதிய மாதத்துக்குள்ளாய் சேர்ந்ததுக்காக எங்களுடைய உள்ளத்தை வைத்திருக்கை ஸ்தோத்திரம். Yes Lord. ஆமென். ஒரு குறைவின்றி எங்களை காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆமென். இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆமென்.
ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமென். நீர் மாற்றுவீராக, எங்களுடைய நிலைகளை மாற்று சுவாமி. ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. ஆமென். உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபிக்கிறோம். வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அதிசயமாய் நடத்தியருள்வீராக. ஒவ்வொரு விண்ணப்பத்தையும், ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு கண்ணீரையும் பாரத்தையும் ஒரு பாதங்களில் கொடுக்கிறோம். ஒரு பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கடத்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜாவை வெறுமையாய் வந்தாலும் வெறுமை கடந்து செல்லாதபடி நீர் உதவி செய்யுங்க. தகப்பன் எல்லாவற்றையும் கடத்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் தகப்பன் நீர் கூட தங்கியிருங்க. தகப்பன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதனுள்ள ஆகாரத்தை எங்கள் தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை முதல் நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபங்களோடு கூட இருக்க ஆயத்தப்படுவோம். விதமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வேத பாடமாக படிக்க ஒருவரை முன்பதாக அழைக்கிறேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 20 முடிய. ஐசையா chapter 41 verses commencing from 11 to 20. ஒருவர் முன்பதாக வந்து படிக்க அழைக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 20 முடிய. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 20 முடிய. ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 20 முடிய. ಆಹಾ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಿರಿಕಿರಿಯಾದವರು ಆಶಾಭಂಗಪಟ್ಟು ಅವಮಾನ ಹೊಂದುವರು. ನಿನ್ನ ಸಂಗಡ ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡಿದವರು ನಾಶವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವರು. ನಿನ್ನೊಡನೆ ಹೋರಾಡಿದವರನ್ನು ಹುಡುಕಿದವರು ಅವರು ನಿನಗೆ ಕಾಣಿಸರು. ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದವರು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ನಿರ್ನಾಮವಾಗುವರು. ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನಿನಗೆ ಹೇಳುವ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿಯುತ್ತೇನಲ್ಲ. ಕ್ರಿಮಿಪಾಯವಾದ ಯಾಕೋಬನೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನವೇ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನೇ ನಿನಗೆ ಸಹಾಯಕನು. ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸ್ವದಮನ ಸ್ವಾಮಿಯೇ, ನಿನಗೆ ವಿಮೋಚಕನು ಎಂದು ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ಈಗೋ ನಾನು ನಿನ್ನ ಮಸದ ಮನೆಹೊಲಿನಲ್ಲಿ ಹೊಸ ಹಂತೆಯನ್ನುಂಟಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ನೀನು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಒಕ್ಕುತ್ತಾ ಪುಡಿಪುಡಿಗೈದು ಗುಡ್ಡಗಳನ್ನು ಒಟ್ಟು ಮಾಡುವಿ. ನೀನು ತೂರಲು ಅವುಗಳನ್ನು ಗಾಳಿ ಪಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದು, ಬಿರುಗಾಳಿಯು ಚೆಲ್ಲಾಪಿಲ್ಲಿ ಮಾಡುವುದು. ನೀನಂತೆ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಆನಂದಿಸುವಿ, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುವಿ. ಬಾಯಾರಿ ನಾಲಿಗೆ ಒಣಗಿ ನೀರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದಂಥ ದೀನದರಿದ್ರರಿಗೆ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಪ್ರಸನ್ನನಾಗುವೆನು. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರಾದ ನಾನು ಅವರನ್ನು ಕೈಬಿಡೆನು. ಬೈಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು, ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಒರತೆಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯನ್ನಾಗಿಯೂ ಮರುಭೂಮಿಯನ್ನು ಬುಗ್ಗೆಗಳನ್ನಾಗಿಯೂ ಮಾಡುವೆನು. ದೇವದಾರು, ಕಸ್ತೂರಿ ಜಾರಿ, ಸುಗಂಧ, ಒಲಿವ ಮರಗಳನ್ನು ಅಡವಿಯಲ್ಲಿ ನೆಡುವೆನು. ತುರಾಯಿ, ತಪಸಿ, ತಿಲಕ ವೃಕ್ಷಗಳನ್ನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ತೋಪಾಗಿ ಬೆಳೆಯಿಸುವನು. ಆಗ ಯೆಹೋವನ ಹಸ್ತವು ಇದನ್ನು ಮಾಡಿದೆ. ಹೌದು, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸದಮನ ಸ್ವಾಮಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಎಲ್ಲರೂ ಕಂಡು ತಿಳಿದು ಮನಮುಟ್ಟಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವರು. ಪಡಿಕ ತೆರೆದುಕೊಳ್ಳப்பட்ட வேத பாடம் படித்தாச்சு. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக அமதோனமாக நாம் ஒரு பாடல் பாட கேட்போம். உம்மை நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் பாட ஆயத்தப்படுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல என்ற பாடலில் ஒரு சில சரணங்களை பாடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுவோம். அமதோனமாக நாம் இருக்கிற இடத்திலிருந்து இந்த வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் இந்த பாடலை பாட ஆயத்தப்படுவோம்.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையில் குறிப்பாக முதல் நாளில் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நமக்கு இருக்கிற கொஞ்ச பேருக்கு மாத்திரம் வாய்ப்பு பெற்றிருக்கிறதுனால நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம் ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கேட்பதற்கு ஒரு நல்ல தருணத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வேலையில வாக்காகவும் ஆண்டுடைய ஆசீர்வாதமாகவும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அல்லது நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் படிக்க ஆயத்தப்படுவோம். யாராவது ஒருவர் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ಭಯಪಡಬೇಡ, ನಾನೇ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಿನಗೆ ಹೇಳುವ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿಯುತ್ತೇನಲ್ಲ. அமர்ந்தமாக தலை தாழ்த்தி நாம் ஆண்டவர் நோக்கி இறக்கமிருந்து எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சுவாமி, இந்த முதல் நாளில் உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அதில் நாங்கள் நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கிறவர்களே அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற. பேசுவது நான் அல்ல, என்னுள் மரத்தில் நீர் வெளிப்படும். தொடர்ந்து நேரத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் சுபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையில மீண்டுமாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அமிதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனால வேத பாடமாக படிக்கப்பட்ட அதே பகுதியிலிருந்து நாம் 13வது வசனத்தை நாம் பிடிக்கின்ற பொழுது இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பல நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அல்லது நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக அவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த 13வது வசனத்திலிருந்து 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியில நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிற வாக்கை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். பல இந்த 13வது வசனத்துல பல காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு உனக்கு உங்கள் இல்ல உனக்கு என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வை நாம் படிக்க முடியும். அதாவது 13வது வசனத்துல உன் தேவன் என்று சொல்லியும் உன் வலது கையை பிடித்து என்பதையும், அதாவது உனக்கு துணை இருக்கிறேன் என்ற 3 இடத்துல உன் தேவன் உனக்கு என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு வசனத்திலேயே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 41ஆம் அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது ஒரு தைரியத்தை அல்லது ஒரு எதிரியின் மத்தியிலே நமக்கு விரோதமாக எழும்புகிற அவர்களுக்கு மத்தியில உங்களுக்கு கூடவே நான் இருப்பேன் என்பதையும், உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பேன் என்பதையும், உங்களை உற்சாகப்படுத்துவேன் என்பதற்காக இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையான தேவ பிள்ளைகளே, இந்த தருணத்தில் ஒரு வார்த்தை அழகாக நமக்கு ஞாபகப்படுத்த அந்த பின்பகுதியில நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி I will help you அல்லது I will help thee என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது ஒவ்வொரு இங்கிலீஷ் வேதாகமத்திலையும் அது ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு மாற்றப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் வித்தியாசமாக, ஆனால் அர்த்தம் எல்லாம் ஒன்றாக NIV இருக்கலாம், RSV இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எல்லா மொழிகளிலையும் அவர் சொல்லுகிறது நான் உனக்கு துணை நிற்கிறேன், உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேக வேலைகளிலே நமக்கு துணையாக வருவேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் துணையாக வர முடியவில்லை. கொஞ்ச காலம் மட்டுமே அவர்கள் வருகிறார்கள். அந்த துணை நாம் ஒருவேளை எனக்கு இவர்கள் துணையாக இருக்கிறார்கள் என்று நாம் நம்பும் பொழுது அல்லது எண்ணும் பொழுது கூட அவர்கள் நமக்கு துணையாக இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வேலையில ஆண்டவரே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அதற்கு முன்பதாக இன்னொரு வார்த்தை நமக்கு சொல்லுகிற அல்லது தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாதே, நான்
சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது நமக்கு நிலைக்குமா நிலைக்காதா என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தைரியத்தையும் உற்சாகத்தையும் இன்னும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நல்ல வேலையில அவனுடைய வார்த்தைக்காக அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு பல நன்மைகளே அநேக வேலைகளிலே அவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் ஆலயத்தில் அழைத்து வருவதற்கு அல்லது அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன அல்லது ஏன் என்பதை நாம் அறிகின்ற பொழுது நாம் ஆண்டுடைய பிள்ளை அல்லது நம்ம எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நாம் உரிமை கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லது இந்த வார்த்தை எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அல்லது இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அல்லது நன்றி செலுத்துகிறேன் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எனக்கானதுதான், எங்களுக்கானதா, எங்க குடும்பத்தாருக்கானதா, எனக்கு சொந்தம், எனக்கு உரிமை, நான் உரிமை கொண்டாட முடியும். யாருடைய வார்த்தையோ எடுத்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவர் அல்லது நடிகர்களோ அல்லது நடிகையோ அல்லது ஒரு பெரிய ஸ்காலரோ அல்லது பேச்சாளர்களோ அவர்களுடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசும் பொழுது இது என்னுடைய வார்த்தை, நீங்க எப்படி பேசலாம் என்று கேஸ் போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னுடைய வார்த்தை எப்படி நீங்க பேசலாம், என்னுடைய புக்ல இருக்குது, என்னுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்குது என்று சொல்லி கூட நீங்க காப்பிடிச்சு பேசுறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை எனக்குரியது, எங்களுக்குரியது, நான் உரிமை கொண்டாட முடியும் என்று ஆணித்தரமாக நம்மால சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அது நமக்குரியது. இதை யாருமே எனக்குரியது என்று சொல்லி நாம் உரிமை கொண்டாடுகிற பொழுது யாருமே இதை எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்காகவே, not only இந்த ஐசையா 41:13 everywhere, எல்லா வார்த்தையுமே நமக்குரியதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தியானிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது, அதுக்காக நாம் சோதரிக்கப்படும் பொழுது, அந்த வார்த்தை எனக்கென்று நாம் உரிமை கொண்டாடும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தை தான். ஒருவேளை இந்த நிகழ்வை நாம் அறிகின்ற பொழுது 6வது வசனத்திலிருந்தே படிக்கின்ற பொழுது ஒரு விதமான ஒத்தாசையும் ஒரு விதமான ஒத்தாசை இருந்தவராகவும் அல்லது நாம் இழக்கக்கூடிய தருணத்திலே இருந்தாலும் அல்லது ஆபத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்கிற நிலையாக இருந்தாலும் பல வாக்குத்தத்தத்தை இந்த 41ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதை, அது ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறதை நீங்க வார்த்தைகள் ஒவ்வொரு நம்ம காலண்டர்ல போட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமும் 2 மாசத்துக்கு ஒரு பெரிய வார்த்தையும் அல்லது ஒவ்வொரு நாள்லையும் ஒரு வார்த்தை இருக்கிறது. நிறைய பேர் அந்த ஒரு வார்த்தை மட்டுமே படிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. அல்லது அந்த அதிகாரம் முழுவதும் அந்த என்ன வார்த்தை இருக்கிறோ அதில் இருக்கிற அதிகாரம் முழுவதும் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவம். இன்றைக்கு இந்த வேலையில உங்களுக்கு துணையாக நான் வருவேன், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அநேக வேலைகளிலே வழிகாட்டி கொடுக்கிறதும் அநேக வேலைகளிலே நம்மை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறதையும் நாம் உணர்கின்ற பொழுது வேதத்திலிருந்து ஒரு சிலரை நான் ஞாபகப்படுத்த ஆயத்தப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே ஒருவருக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் Genesis chapter 2 verse
18. Then the Lord said, "It is not good for the man to live alone. I will போதும். make இந்த உலகத்துல ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது கிடையாது. அப்ப அவருக்கு ஒரு துணையை நான் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், ஆயத்தப்படுகிறார். ஆனால் அந்த வசனத்தின் பிரகாரம் அடுத்தது உடனே ஆண்டவர் அங்கே அவருக்கு துணையை ஏற்படுத்தினாரா அப்படின்னா இல்ல. அது அடுத்த வசனத்தில் தான் நம்ம அந்த நிகழ்வை நாம் படிக்க முடியும். 19வது வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். 2:19. So he took some soil from the ground and formed all the animals and all the birds. இங்க அநேக பறவைகளையும் விலங்குகளையும் இங்கே படைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அதன் பிறகு அது அவரிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக 20வது வசனத்தில் தான் நாம் அதை நம்ம படிக்கலாம். இப்படி 20வது வசனத்துல So the man named all the birds and all the animals, but not one of them was suitable companion to help him. இங்கே அவருடைய அல்லது 20வது வசனத்துல நாம் படிக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவர் படைச்சிட்டாரு. ஆனாலும் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பதாக வருகிற நிகழ்வு இன்னும் வரல. ஆனால் ஆண்டவருடைய ஒரு நிகழ்வு, ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் தனியாக வாழக்கூடாது, நல்லது கிடையாது என்பதற்காக ஒரு துணை, ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு அல்லது ஒரு பக்கபலமாக உதவியாக ஒருவர் தேவை என்பதற்காக ஒருவரை ஆயத்தப்படுகிறார், ஒருவரை உருவாக்குகிறார், ஒருவரை படைக்கிறார். அவருடைய நிகழ்வு தான். அது பின்பதாகத்தான் ஆதாமுக்கு ஏவாளை அங்கே ஆண்டவர் உருவாக்குகிறார். அதனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். எப்படி ஆண்டவர் அங்கே உருவாகும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனிமையாக இருக்கக்கூடாது. அநேக வேலைகளிலே நம்முடைய நிகழ்வுகள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. சொந்தம், பந்தம், உறவு, சொத்து, பணம், வசதி, பேரு, புகழ் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம மட்டும் நான் தனிமையா இருக்கிறதாக ஒரு ஃபீல் பண்ணும். ஒரு நம்ம குவாரண்டைன்ல வச்சிருப்போ அது நம்ம தனியா இருக்கிறதை போல நம்மை நாமே ஃபீல் பண்ணுவோம். நம்ம நாமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். நீங்கள் எதையோ இழந்ததை போல, எதையோ விட்டதை போல நீங்கள் வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்க கூட இருக்கிறேன், அல்லது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எதற்காக என் துணை உங்களுக்கு தேவையோ அதற்காக நான் உன் கூடவே வரேன். நம்ம அநேக நேரத்துல துணையை எப்ப தேடுவோம், அது நமக்கு ஹெல்ப் எப்ப தேடுவோம்னா நமக்கு வேலை ஆகும் தான். வேலை முடிஞ்ச உடனே நம்ம அவங்களை மறந்துடுவோம். அவங்க என்ன கூட கேட்க மாட்டோம். ஒரு வேலை கஷ்டப்பட்டா கூட எப்படி இருக்கீங்க கூட கேட்க மாட்டோம். அது மனிதனுடைய இயல்பு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுது, நான் உங்க கூடவே இருப்பேன், நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். நிறைய இடத்துல ஆண்டவர் துணையாக இருக்கிறதை நாம் உணர முடியும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தனியாக வாழக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒருவேளை இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. யாத்திராகமம் இன்னொரு இடத்துல 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது இந்த இடத்துல மோசே ஒரு 7 பெண்களுக்கு துணையாக இருக்கிறார். என்ன, எதற்காக துணையாக இருக்கிறார் 7 பெண்கள் என்று சொல்லப்படுகிற யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse 16ல இருந்து 17 வரைக்கும் நம்ம படிக்கும்போது படிக்கலாம். 2 வசனத்தையும் படிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். படிங்க. When the king heard about what had happened, he tried to have Moses killed, but Moses fled and went to live in the land of Midian. One day when Moses was sitting by a well, 7 daughters of Jethro, the priest of Midian, came to draw water and filled trough for their father's sheep and goats. இங்கே இந்த 2ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு 7 பெண்கள் அவர்களுடைய தகப்பனுடைய ஆடுகளுக்கு
தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. ஆடுகளுக்கு மந்தைக்கு தண்ணி வேணும் என்பதற்காக வராங்க. வருகிறவர்களை மெய்ப்பர்கள் அவர்களை அதட்டினதாக அங்கே இருந்த அந்த சூழ்நிலை நமக்கு சொல்கிறது. அங்கே அவர்கள் மெய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள், அவர்களை துரத்திட்டாங்க என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வராங்க. எந்த இடத்துக்கு வந்தாங்க தெரியல. ஒரு இடம் சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்ட இடமோ அல்லது பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா என்பதால் 7 பேர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தண்ணி எடுக்க வராங்க. அவருடைய எதுக்காக என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே அவர்களுடைய அங்கே இருக்கிற மெய்ப்பர்கள் இங்க வராதீங்கன்னு துரத்துறாங்க. அப்படி துரத்தும் பொழுது அங்கே மோசே அவர் ஏதோ ஒன்று சொல்ல அவர் ஒரு தவறை செய்துவிட்டு இங்க அமர்ந்திருக்கிறார். அதுக்கு முன்பதாக நம்ம அவர் ஒரு கொலை பண்ணிட்டு அப்படி சொல்றதான்னு தெரியல. ஒரு மனிதர்கள் விரோதமாக எழுப்பினவர்களை அழித்து விட்டு, அதாவது அதிகாரம் படைத்தவனை, அதிகாரம் உள்ளவன் வேலை செய்கிறவனை தாக்கினதை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் அப்படி சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கொந்தளிச்சு போய் அதை தடுத்து அதை மாற்றிட்டு அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படி வரும்பொழுதுதான் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு 7 பெண்கள் அங்கே தண்ணி எடுப்பதற்காக வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்றாங்களா, இல்லை துரத்தினார்கள் என்று சொல்றாங்க. வேணாம். அப்பதான் அங்கே மோசே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், அல்லது அவருக்கு துணையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவங்க இடத்துல இருந்தார்கள். அதன் பின்பதாக அந்த பெண்கள் அவருடைய தகப்படத்தில் என்னமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒருவேளை ஏமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு சில காரியங்கள் எனக்குள்ளாக தோன்றினது. ஒருவேளை இதை குறித்து மட்டும் பேசும் பொழுது நிறைய பேசலாம் நினைக்கிறேன். ஒருவேளை எப்பவுமே அவர்கள் போகின்ற பொழுது நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வார்களோ, அல்லது ஒருவேளை மெய்ப்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க, அவர்களை பேசி சமாளித்துட்டு அதுக்கப்புறம் அவர்கள் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அதனால இது இல்லையே இப்படி இல்லையே அப்படின்லாம் கேட்கறது இல்லை. அவருடைய தகவல் என்னமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே எங்களுடைய ஒருத்தர் இருந்தாரு இந்த மோசை குறித்து பார்த்தாங்க. அவர் எங்களுக்கு துணையா இருந்தாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது துணை இல்லாத போது அவர்கள் தண்ணி எடுத்துட்டு வருவதற்கு நீண்ட நேரம் ஆகிறதாக நான் உணர்றேன். அப்போ ஒருத்தர் துணையாக இருக்கின்ற பொழுது ஒரு வேலையை சீக்கிரமாக முடிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அது எந்த வேலை வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எதுவுமே நமக்கு ஒரு துணை தேவைதான். ஆனா வேற ஒரு வீட்ல நான் வேற ஒரு காரியத்தை யோசிக்கும் போது இந்த சிந்தனை சரியா தவறான்னு தெரியல. அது வேற ஒரு விஷயத்துக்காக, அது வேற ஒரு ஆர்டிகளுக்காக. ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். நல்லது செய்யறதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படின்ற ஒரு காரியம் யாரோ சொன்னதாங்க. அப்படியே தப்பு செய்வதற்கு நிறைய பேர் ஹெல்ப் இருக்கணும், நிறைய பேருடைய துணை இருக்கணும், நிறைய பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் தவறு செய்ய முடியும் அப்படின்னு சில உதவிகளை சில காரணங்களை காட்டுறாங்க. ஆனால் நேர்மையாக வாழ்வதற்கோ அல்லது சரியாக வாழ்வதற்கோ யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிகழ்வு. அது சரியான தவறாக நம்ம பார்க்கிற நேரம் இல்லை. அப்படியே என்ன தவறு அல்லது என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுக்கான விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த வேலையை நமக்கு ஞாபகப்படுத்துகிற நமக்கு அடுத்து இருக்கிற ஒரு காரியம், ஒரு வேலையை செய்வதற்கு துணையாக ஒரு மனிதன் தேவை. இங்கே ஆண்டவரே நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்க அவங்க இல்லை இவங்க இல்லை நீங்க பொறும வேண்டாம், நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறதை, ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வேலையில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒருவேளை வெறுமையாக வாழ்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார், உங்களுடைய பரிசுத்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இன்னொரு காரியத்தை கூட நாம் படிக்கலாம். ஒருவேளை ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் துணையாக
நிறுத்தினார் என்பதையும் இந்த நாம் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நிகழ்வோடு கூட யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16-17 அந்த 7 பெண்களுக்கு மோசே துணையாக நின்றார் என்பதோடு கூட இன்னொரு காரியம் 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு நிகழ்வு நான் படிக்கலாம். யாராவது 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்கிறது. Jehu the seer, the son of Ananiah, went out to meet him and said to the king, "Should you help the wicked and love those who hate the Lord? Because of this, the wrath of the Lord is upon you." இங்கே ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அதாவது எக்கு என்னும் ஞான துஷ்டிக்காரன் புறப்பட்டு 2:19 வசனம் அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை என்ன பண்றாங்களா? பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்ற ஒரு கேள்வி. சில நேரங்களிலே துன்மார்க்கருக்கு துணையாக நம்ம சில பேர் இருக்கிறோம். இன்னும் கீழே ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. அவர் துன்மார்க்கரா இல்லையா என்பது நமக்கு தெரியல, தெரியாம போலாம். ஆனா கர்த்தரை பகைக்கிறவர்கள் ஏன்னு சொன்னா, நாம் கர்த்தரை நேசிக்கிறவர், ஆண்டவரை நேசிக்கிறவர், ஆண்டவரை நாம் நேசிக்கப்பட வேண்டிய நிலைக்குள்ளாக இருக்கிறோம். இங்கே அவரை, அதாவது கர்த்தரை பகைக்கிறவர்களை நீங்கள் நேசிக்கலாமா என்ற ஒரு கேள்வி. நம் துன்மார்க்கருக்கு துணையாக ஒருவேளை நின்றுட்டோம், அல்லது கர்த்தரை பகைக்கிற, ஆண்டவரை பகைக்கிற, ஆண்டவரை விரோதிக்கிறவர்களை ஒருவேளை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா, இங்கே நடக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னா, அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னு நீங்க பகைத்தவர்களை நேசித்ததுனால நீங்கள் அழுகி இருந்தீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்து இருந்தது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் பக்கம், அடுத்த வசனத்தை படிமா 3வது வசனம், ஆகிலும் but even so there is some good in you. You have removed all the symbols of goddess, aside which people worship, and you have tried to follow God's will. அப்போதுமா இங்கே ஆண்டவர் உங்களுடைய தேவனை தேட உங்களுடைய இருதயத்தை நேராக்கினபடினால, அதாவது அழகாக மேல ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ விக்கிரக தோப்புக்களை விட்டு அகற்றி தேவனை தேட உங்களுடைய இருதயத்தை நேராக்கினபடினால நன்மையான காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ துன்மார்க்கருக்கு துணையாகவோ அல்லது தேவனை, ஆண்டவரை, கர்த்தரை, கிறிஸ்துவை பகைக்கிறவர்களை நம்ம ஒருவேளை சிநேகித்திருப்போம்னா, இங்கே தேவனுடைய வார்த்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்தப்படுகிறது. 3வது வசனத்துல உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுது நம்முடைய நிலைகள் மாறி, நம்முடைய ஆபத்துக்கள் மாறி, விபத்துக்கள் மாறி, நம்முடைய சோகங்கள் மாறி, எல்லாமே நமக்கு சாதகமாக நின்றுவிடும். இங்கே அதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பகைக்கிறவர்களுக்கு அல்லது துன்மார்க்கர்களுக்கு துணை நின்னீங்க, கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகித்தீர்கள், சிநேகிக்கலாமா என்று சொல்கின்றார், சிநேகித்தீர்கள். ஆனாலும் நீங்கள் விக்கிரக தோப்புவை, அந்நிய தேவரை அழித்தது நிமித்தமாகவும் உங்களுடைய இருதயத்தை, அழகான 3வது வசனம், இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பினதுனால உங்களிடத்திலே நன்மை இருந்தது என்பதாக கண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் யாருக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ துன்மார்க்கரையோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு இடத்துலையோ நாம் நின்றுப்போம்னா, ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளதாக அவர் மாற்றுகிறார். அதே 19வது அதிகாரத்தில் 2 நாளாகமம் 19வது அதிகாரத்துல 11வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை,
என்பதை நம்ம படிக்க முடியும். ஆண்டவருடைய பார்வையில நம்மை உத்தமனாக அவர் மாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய நம்முடைய இருதயத்தை அவருக்கு மேலாக நாம் திருப்பும் பொழுது அவர் நமக்கு துணையாக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆண்டவரே நமக்கு துணையாக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு வெற்றியாக அவர் மாற்றிக் கொடுப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து வருவாராக. எல்லா நாட்களிலும் எல்லா வேளைகளிலும் கர்த்தரே உங்களுக்கு துணையாக நின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக நம் ஆண்டுடைய பந்திக்கு நேராக ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பதாக வந்திருக்கிறவர்கள் பந்தியில பங்கு பெற முடியும். அதே விதமாக நாளைக்கும் நமக்கு திருச்சபை ஆராதனை திருச்சபையில இருக்காது, ஆன்லைன்ல தான் இருக்கும். அதுதான் கடைசியை நினைக்கிறேன். அதுல இருந்து நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம திருச்சபையில நம்முடைய ஆராதனை முறையை அழகாக நம்ம கடைபிடிக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நாட்களில அநேக இடங்களிலே அநேக சூழ்நிலைகள் அநேக மருத்துவமனையில் இருக்கிறார், அநேக பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம இருக்கிற பகுதியிலையும் சில இடங்களில் சீலவங்கள் இருக்கிறது, சில ஏரியாக்கள் நமக்கு அடைபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவங்களோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதியாக நாம் காணிக்கை பாடலாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை பசும்பாங்கள் ஸ்தோத்திர காணிக்கையை நாம் படைக்கலாம். என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 328வது பாடலை நாம் பாடுவோம். ஒரு சில சனங்களை பாடி அப்பொழுது காணிக்கை படைக்கலாம். அதன் பிறகு நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படலாம். ஜெபம் செய்வோம். ஜெபத்தின் முடிவிலே நமக்கு ஆயத்தப்படும். ஜெபம் செய்வோம். இறக்கம் இருந்த எங்கள் பரிசுத்த முதல் ஆண்டவரே, இந்த முதல் நாளில் உடைய சமூகத்தில் இருக்கும்படியான
அன்றைய வார்த்தை கேட்டபடியான ஒரு நல்ல தருணத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பதாக. ஆண்டவரே, ஏசாயா 41:13 வசனத்தில் பின்பகுதியில் சொன்னது போல நான் எனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதுனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய மகிமையை தந்துள்ளாக, உங்களுடைய பாதுகாப்பை தந்துள்ளாக. நீரே அவர்களுக்கு துணை நின்று எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வதன்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. இதோ இந்த வேளையில உங்களுடைய மகிமையான கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. என்னுடைய ஒவ்வொருவருக்காக, என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக இந்த தருணத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, தசமபாகத்துக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிற சுவாமி எல்லா நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் என் ஆவியானவரே கூட இருந்து நடத்தும். தொடர்ந்து நடக்கிற திருவிருந்த பகுதி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பியும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.